பரமேஸ்வரி இருக்காங்களா? இது யார் பேசுறது? நீங்க யார் பேசுறீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க தான் கால் பண்ணீங்க, நீங்க சொல்லாம யார் பேசுறீங்க, என்ன கேக்குறீங்க? பரமேஸ்வரி சின்ன பண்ணா? ஆமா. அத சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு? சரி, என்ன வேணும்? நீங்க யாரு? இப்ப கேட்டீங்களா? இப்படி பணிவா பேச கத்துக்கு. சரி சரி சரி, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சரி, நாங்கள் இளைஞர்கள் காப்பகத்துல இருந்து கூப்பிடுறோம். ஆ, இளம் வயசு பிள்ளைங்க இருக்காங்க இல்லீங்களா? ஆமா. சோ இந்த பிள்ளைங்க வந்து தவறான வழிக்கு போகாம இருக்கிறதுக்காக நாங்க ஒரு ஓகே சோ இந்த பிள்ளைங்க அங்கங்க அந்த ஸ்கூல்ல விட்டு பந்திங் பண்ணிட்டு போறது இதெல்லாம் வந்து நம்ம பிடிப்போம் பாருங்க. ஓகே. அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்துருச்சு. என்ன சம்பவம்? அதாவது உங்களுடைய மக நந்தினி தண்ணிமலை. சோ அந்த பிள்ளை வந்து நம்ம பார்த்தோம் ஸ்கூலுக்கு போகாம. ஸ்கூல் போன உங்களுக்கே எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு, எங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். இல்ல இல்ல, அவ அப்படியாப்பட்ட இல்லையா, அதனாலதான் நான் நீங்க கூடயே இருக்கிற மாதிரி பேசுறீங்க. என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லா பெற்றோர்களும் சொல்றதுதான். அப்ப வெளியுள்ள பிள்ளைங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாதா? அவ வந்து ஸ்கூலுக்கு போனாங்களா, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு எல்லாம் வந்து சொல்லிடுவா என்கிட்ட. அங்கதான் உங்களோட பிரச்சனையே ஆரம்பிக்குது. ரெண்டு விதமான பிள்ளைங்க இருக்காங்க. ஒண்ணு ஸ்கூல்ல என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டாங்க, இன்னொன்னு வந்து சொல்லக்கூடிய பிள்ளைங்கள் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா நம்மள நம்பணும் அப்படின்ற மாதிரியே ஒரு பில்டப் கொடுத்து. எந்த ஸ்கூல் படிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எங்க கிட்ட இப்ப இருக்கிற கேஸ் வந்து 1633 கேஸ். இந்த 1000 ஏங்க நீங்க குறுக்க பேசுறீங்க? இல்ல இல்ல இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு அக்கறையா எனக்கு அக்கறையா? எனக்கு தான் அக்கறை. அப்ப குறுக்க பேசாம நீங்க வந்து சொல்றது மட்டும் கேளுங்க. இல்ல நீங்க ரொம்ப அப்செட் ஆகுறீங்க. இன்னும் நான் வந்து வேலை வெட்டி இல்லாம உங்களை கூப்பிட்டு உங்க பிள்ளைங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பிள்ளைய கூப்பிட்டு போய் கேளுங்க. ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் ரொம்ப அவனை பத்தி. யாரு தெரியல, யாருன்னு அதே யாருன்னு கேக்குது. மூஞ்சி மாறிடுச்சா? தான் சொன்னா யாருன்னு. இப்ப உள்ள காலகட்டத்துல பிள்ளைங்க எப்படிலாம் நடிக்கிறாங்க. கமலஹாசன் தோத்துருவாரு. எனக்கு வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை என் பிள்ளை மேல. கொஞ்ச நேரத்துல அசைச்சு காட்டுறேன். அந்த பிள்ளைகிட்ட போன கொடு. ஹோல்ட் ஆன். நந்தினி சத்தம் போடாம கேளுங்க. நான் உதயா பேசுறேன். ஏய் சத்தம் போடாதீங்க. சரி சரி. இப்ப சொல்லுங்க. ஆமாமா, நான் நிறைய வாட்டி பந்திங் பண்ணிருக்கேன், மன்னிச்சிருங்க அப்படி மட்டும் சொல்லிட்டு போன் அவங்க கிட்ட. ஹலோ, பந்திங் அது ஸ்கூலுக்கு போகாம இருந்திருக்கு. ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறது வீட்டுல பந்திங் பண்ணிருக்கான்னு கேளுங்க. சரி சரி, நான் பேசிக்கிறேன். ஆமான்னு சொன்னிச்சா இல்லையா? ஆமாச்சு. இப்போ உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை எங்க போச்சு? எனக்கு நம்பவே முடியல. அது அந்த மாதிரி செஞ்சிருக்கோம். நீங்க நம்ப முடியல, ஆனா ரியாலிட்டி வேறையாச்சு. நான் ஒத்துக்கிறேன், நீங்க அசோசியேஷன் வச்சிருக்கீங்க யூத்காக அப்படின்னு இந்த மாதிரி பிடிக்கிறதுலாம். ஆனா நீங்க யாரும், உங்க பேரு என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு டேனியல் தனபாக்கியம். டேனியல் தனபாக்கியம். உங்களுக்கு என்ன என் பேரு கேட்டு சிரிப்பு? தனபாக்கியம் தான் லேடிஸ் நேம் மாதிரி இருக்கு. ஹலோ, தனபாக்கியம் அப்படின்றது பாக்கியம்ன்றது வந்து என்ன? டேனியல் தனபாக்கியம். எங்க இருக்கீங்க ஆபீஸ்? நான் கேரளா இருக்கோம். சோ உங்களுடைய பிள்ளை வந்து இது வரைக்கும் 4 முறை பிடிபட்டிருக்காங்க. 4 வாட்டி பிடிபட்டிருக்காங்க. ஏன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்க? என்ன உங்க பிள்ளைய மட்டும் பாக்குறதா என் வேலை? யாராவது பிள்ளைங்க பிடிபட்டா உங்களோட டியூட்டி அப்படித்தானே தானே சொன்னீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி சொல்றீங்க. சோ இப்போ வந்து நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆச்சு. இப்ப கடைசியா பிடிச்சது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கட்டத்துல. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு கூப்பிட்டேன். அவங்கள வந்து நான் பிடிக்கக்குள்ள அவங்க சொன்ன வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்து சொல்லுவீங்க, அட நீங்க அதுக்கு பிறகு பேச மாட்டீங்க, அவ்வளவுதான். அப்படின்னு கேட்டுட்டா இது அப்படி இருக்குன்னு சொன்னிச்சு. எப்படி இருக்கு உங்களுக்கு கேட்டா? இது எப்படி இருக்குன்னு சொன்னிச்சா? ஏன் அப்படி சொன்னிச்சு? யாரு பேசுறது? இப்ப தெரிதா ஏன் சொன்னிச்சுன்னு? நல்லா இருக்கு. என் பிள்ளை